டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இன்றும் நாளையும் சுழற்சி முறையில் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளது. இன்றும் நாளையும் மின்வெட்டை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வலயங்களுக்கு அமைவாக பிற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் சுழற்சி முறையில் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்துடன் கொழும்பு வர்த்தக முன்னுரிமை வலயங்களில் காலை 6 மணி முதல் காலை 8 மணி வரை 2 மணித்தியால மின்வெட்டு அமுலாக்கப்பட உள்ளது. அவ்வாறே குறிப்பிட்ட சில வலயங்களில் அதிகாலை 5 மணி முதல் காலை 8:20 வரையான காலப்பகுதியில் 3 மணித்தியால மின்வெட்டு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் ஜனக ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு $5.75 மில்லியன் புதிய நிதியுதவியை அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் உடனடி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக $5.75 மில்லியன் புதிய நிதியுதவியை அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் உடனடி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்க அரசாங்கம் 3வது தவணை புதிய நிதி உதவியை அறிவித்தது. இந்த மனிதாபிமான உதவி மொத்தம் $5.75 மில்லியன் பண உதவி குறுகிய கால வேலைகள் மற்றும் நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நேரடியாக விதைகள் போன்ற விவசாய பொருட்களை வழங்கும். சர்வதேச அபிவிருத்திக்கான USAID ஊடாக இந்த புதிய மானிய நிதி உதவியானது இலங்கையர்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடந்த வாரம் USAID ஊடாக $6 மில்லியன் மற்றும் அபிவிருத்தி நிதி கூட்டு தாபனத்தின் ஊடாக $120 மில்லியன் புதிய கடன்களை வழங்குவதாக அறிவித்ததை அடிப்படையாக கொண்டது. சர்வதேச நன்கொடையாளர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய வேண்டுகோள் இலங்கையில் வெளியேறியுள்ள பல பரிமாண உணவு பாதுகாப்பு நெருக்கடி குறித்து எச்சரித்தது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் விளக்கினார். இன்று நாங்கள் அறிவிக்கும் புதிய உதவி அந்த சிக்கலான சில சிக்கல்களை தீர்க்கும். இந்த நெருக்கடியால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களுக்கு இந்த நிதி நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்ய நாங்கள் கடுமையாக உழைத்து வருகின்றோம். அறிவிக்கப்பட்ட நிதி உதவியானது பாரம்பரியமாக அதிக வறுமை விகிதங்களை அனுபவிக்கும் மற்றும் குறிப்பாக நெருக்கடியால் பாதிக்கப்படும் சமூகங்களில் உள்ள குறுந்தொழில்களை ஆதரிக்கும். கூடுதலாக சமூகம் சார்ந்த பேரிடர் மேலாண்மை குழுக்களுக்கு தயார்படுத்தவும் பதில் அளிக்கவும் இறுதியில் நெருக்கடிகளில் இருந்து மீளவும் உதவும். எதிர்வரும் மாதங்களில் இலங்கை மக்களின் உடனடி மற்றும் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் இலங்கையின் அதன் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் மற்றும் உதவி திட்டங்களை சேர்ந்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த முயற்சிகள் 6 தசாப்தங்கள் மற்றும் இலங்கையில் சுற்றுலா, சிறு வணிகங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காலநிலை தழுவல் மற்றும் சிவில் சமூகத்தை வலுப்படுத்திய அமெரிக்க மக்களின் $2 பில்லியன் வெளிநாட்டு உதவியை உருவாக்குகின்றன என ஜூலி சங் குறிப்பிட்டார் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்திற்கான பணவீக்கம் அதிகரித்துள்ளது. தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணின் மூலம் கணக்கிடப்பட்ட மே மாதத்திற்கான பணவீக்கம் 45.3% அதிகரித்துள்ளது என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் அறிக்கையிட்டுள்ளது.
தேசிய நுகர்வோர் விலை சுட்டனுக்கு அமைய 2022 மார்ச் மாதம் 21.5 வீதமாக இருந்த பணவீக்கம் 2022 ஏப்ரலில் 33.8 வீதமாக அதிகரித்திருந்த நிலையில் மே மாதத்தில் 45.3 வீதமாக அதிகரித்துள்ளது. இதேவேளை தேசிய நுகர்வோர் விலை சுட்டனின்படி உணவு பணவீக்கம் 58%, உணவு அல்லாத பிரிவின் வருடாந்த பணவீக்கம் 34.2% காணப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. சவர்க்காரம், பற்பசை, நூடுல்ஸ் உள்ளிட்ட அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலைகள் மீண்டும் சந்தைகளில் அதிகரித்துள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னர் விலை அதிகரிப்பால் 135 ரூபாயாக உயர்ந்த குளியல் சவர்க்காரம் தற்போது 185 ரூபாவாக மீண்டும் அதிகரித்துள்ளது. இதேபோன்று நடுத்தர அளவுள்ள பற்பசை 185 ரூபாயாகவும் 160 கிராம் எடை கொண்ட பற்பசை 310 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளன. நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று 120 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முன்னதாக இந்த நூடுல்ஸ் பேக்கெட் 55 முதல் 60 ரூபாயாக காணப்பட்டது. அத்துடன் பிஸ்கட் வகைகளின் விலைகளும் மீண்டும் அதிகரித்துள்ளன. அதிகளவான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாகவும் தற்போது வைத்தியசாலை பணிப்பாளர்களிடம் அனுமதி பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போது வைத்தியசாலையில் சேவையில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் வெளிநாடுகளில் தொழில்களில் ஈடுபடுவதனால் சுகாதார கட்டமைப்பு பாரிய வீழ்ச்சிக்குள்ளாகுவதனை தவிர்க்க முடியாது என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பிரதி இயக்குநர் வைத்தியர் சுந்து சேதாபதி தெரிவித்துள்ளார். தற்போது ஏராளமான மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களை அரசாங்கத்தின் தலையீட்டில் குறிப்பிட்ட காலத்திற்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பினால் நாட்டிற்கு டாலர்கள் கிடைக்கும். ஆனால் அவர்கள் தற்பொழுது தனிப்பட்ட தேவைகளுக்காக வெளிநாடு செல்வதனால் நாட்டின் டாலர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தானும் மேலும் பல விசேட நிபுணர்களும் அடுத்த வாரம் வெளிநாடு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிறுவர் வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தாம் இன்னும் நாட்டில் பணியாற்ற விரும்புவதாகவும் ஆனால் நாட்டில் பொருத்தமான சூழல் உருவாக்கப்படுமா என்பது நிச்சயமற்ற நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு பணிக்காக செல்ல அனுமதி கோரி தம்மிடம் அதிகளவான வைத்தியர்கள் வருவதாகவும் இதுபோன்ற ஒரு நாட்டிற்கு இது மிகவும் மோசமான நிலை எனவும் பல் மருத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தண்ட நாராயணகே ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை முன்னாள் தலைவரை நாளை கோப் குழுவிற்கு அழைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவுக்கு அழைக்கப்படும் அதிகாரிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் தொடர்பில் குழு கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சத்திய பிரமாணம் பெற்றுக்கொள்ள குழு உறுப்பினர்களின் பங்கு பெற்றகளுடன் கூடிய விசேட கோப் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கோப் குழுவிற்கு வருகை தரும் அதிகாரிகள் குழுவின் கூட்டம் ஆரம்பிக்கப்பட முன்னர் தாம் தெரிவிக்கும் கருத்துக்கள் சரியானவை என சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரதஹேர தலைமையில் நடைபெற்ற கோப் குழு கூட்டத்திலேயே இந்த விசேட தீர்மானம் எடுக்கப்பட்டது. 10ஆம் திகதி கோப் குழு முன்னிலையில் ஆஜராகி தெரிவித்த கருத்தை நீக்கிக் கொள்வதாக இலங்கை மின்சார சபையின் தலைவராக முன்னர் கடமையாற்றிய MMC பெர்டினாண்ட் கடந்த 11ஆம் திகதி அனுப்பிய கடிதம் கோப் குழுவின் தலைவரினால் குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த கோப் குழுவின் தலைவர் பேராசிரியர் சரதஹேரத் 11ஆம் திகதி இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவரினால் கோப் குழுவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஆராயப்பட்டது. கடிதத்திற்கு அமைய முக்கியமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் அதனுடனான இணைப்புகள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. முன்னாள் தலைவர் MMC பெர்டினாண்டை மீண்டும் குழு முன்னிலையில் அழைத்து கலந்துரையாடுவதற்கு கோப் குழுவில் முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் அவருடன் கலந்துரையாடி அதன் மூலம் இந்த கடிதத்தின் உள்ளடக்கங்களை மேல் நிர்ணயம் செய்து அவர் கோரியிருந்த அவரது சாட்சியத்தின் ஒரு பகுதியை நீக்குவது தொடர்பான முடிவை எடுக்க முடிவு செய்தோம் என தெரிவித்தார். இதற்கமைய நாளை முற்பகல் 11 மணிக்கு கூடவுள்ள கோப் குழு கூட்டத்திற்கு MMC பெர்டினாண்டை அழைப்பதற்கும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது.
அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செயலாற்றுகை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிபுணத்துவ அறிக்கையை அடிப்படையாக கொண்டு விசேட கூட்டத்தை ஜூலை 25ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. குறித்த கூட்டத்தில் கோப் குழுவின் உறுப்பினர்களான ரோகித அபே குணவர்தன, ஜெகத் புஷ்பகுமார, அனுர திசாநாயக்க, கலாநிதி கரசடி சில்வா, பாட்டலி சம்பிக்க ரணவக்க, மஹிந்தானந்த அழுத்கமகே, சரத் வீரசேகர, ஜெயந்த சமரவீர, எஸ்.எம். மரிக்கார், நளின் பண்டார ஜெயமகா, இந்திகா அனுருத்த ஹேரத், கலாநிதி நாலக குடகேவா, எடான் விக்ரமரத்ன, மதுர விதானகே மற்றும் பிரேம்நாத் சி தொலவத்த ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்டி சுதுகம்புல புகையிரத கடவையூடான வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட உள்ளது. கண்டி புகையிரத மார்க்கத்தின் சுதுகம்புல புகையிரத கடவையூடான வாகன போக்குவரத்துக்கு நாளை தடை விதிக்கப்பட உள்ளது. நாளை காலை 7 மணி முதல் நாளை மறுதினம் காலை 8 மணி வரை வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுதுகம்புல புகையிரத நிலையத்தின் பாதுகாப்பு கடவையில் முன்னெடுக்கப்பட உள்ள திருத்தப் பணிகள் காரணமாக இந்த போக்குவரத்து தடை விதிக்கப்படும். எவ்வாறாயினும் குறித்த காலப்பகுதியில் கண்டி வரையான புகையிரத சேவை வழமையாக இடம்பெறும் என புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றைய நாளுக்கான வானிலை முன்னறிவிப்புகளை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய வானிலை முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 முதல் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பாடசாலை நாட்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பாடசாலை விடுமுறையை குறைத்து பாடசாலை நாட்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற யோகா தின நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு மேலதிகமாக நடத்தப்படும் பாடசாலை நாட்களில் இதுவரை தவறவிடப்பட்ட இந்த ஆண்டிற்கான பாட விதானங்களை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் தொடர்ச்சியான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதுடன் உயர்தரங்களுக்கான ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக கட்டமைப்பினூடாக பயிற்சி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சகல மாகாணங்களின் கல்வி பணிப்பாளர்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உதவி வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன.
வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் காணப்படுகின்ற பாடசாலைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்ற செயற்பாடு வரவு செலவு திட்டத்தின் மூலம் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் அந்தோணி பிள்ளை ஜெபனேசன் தலைமையில் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து கற்றல் உபகரணங்களை வழங்கும் செயற்பாடு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் நவாலி வட்டாரத்தில் உள்ள நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் வறுமைக்கோட்டிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது மாணவர்களுக்கு உரிய வீட்டுத் தோட்டம் முயற்சி தொடர்பான விழிப்புணர்வும் இயற்கை உரம் தொடர்பான தேவைப்பாடும் தவிசாளரால் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர் நாகராசா பகீரதன், நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் டி ரமேஷ், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்திற்கு பிரபல வர்த்தகர் தம்மிக பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளமையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த பெசல் ராஜபக்சவின் ராஜினாமாவை தொடர்ந்து ஏற்பட்ட தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்திற்கு பிரபல வர்த்தகர் தம்மிக பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளமையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு ஏற்காமலேயே நிராகரிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்தது. இன்றைய தினம் வழமை போல் தனியார் பேருந்து சேவை இடம்பெறும் என யாழ்ப்பாணம் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். முன்னர் தனியார் பேருந்து சேவை இன்றைய தினம் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வழமை போல் தனியார் பேருந்து சேவை இடம்பெறும் என யாழ்ப்பாணம் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு இன்று முதல் சீரான முறையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண சாலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊடாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று தனியார் பேருந்துகளுக்கான எரிபொருள் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் எரிபொருள் வழங்கப்படாமையை கண்டித்தும் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் சாலையில் இடம்பெற்ற அனர்த்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் நாளைய தினமும் தமது பேருந்துகள் சேவையில் ஈடுபட மாட்டாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் உடனடியாக குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் எதிர் தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது சீரான முறையில் தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் வழமை போல் சேவையில் ஈடுபட உள்ளதாகவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வடபிராந்திய முகாமையாளர், இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 24 மணி நேரம் அடிக்க சொல்லி ஓர்டர் போட்டால் ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாம நேற்றைக்கு வந்து நின்றவங்க நேற்றைக்கு முழுக்க இவ்வளோ பேர் நேற்றைக்கு வந்து பின்னேரம் வந்து நிற்கிறாங்க. நேற்றைக்கு வந்து பின்னேரம் நிற்கிற பஸ்காரன்னு இன்றைக்கு விடிய வந்து 8 மணிக்கு டோக்கன் குடிக்கும். 50 டோக்கன் கொடுத்தது பிறகு எடுத்து 9:30 பிறகு அடிக்க வழி கிடையாது. அடிச்சு நேற்றைக்கும் பின்னேரம் அடிச்ச ஆக்களுக்கு இன்றைக்கு திருப்பி 9 மணிக்கு டோக்கனை கொடுத்து போட்டா இன்றை 3 மணி வரையும் அடிக்கல. ஏனென்று தங்கட ஊழியருக்கு பெட்ரோல் வந்தா தான் தங்களுக்கு வந்து எங்களை தனியாருக்கு டீசல் அடிப்பினவன்னு சொன்னால் தனியார் டீசல் அடிச்சு தனியாரை நம்பி இருக்கிற வாழ்வாதாரம் அங்கே போகும். நாங்கள் வந்து டீசலை போடுறோன்னு சொன்னாலே நாங்கள் கூட்டுறவு சங்கம் இந்த பெட்ரோல் தனியார் துறையிட்ட பெட்ரோல் எங்களுக்கு சரியே தவிர இது வந்து அவன் தந்த லாபத்துக்காக வந்து எங்களை முடக்கிறது தான் இது முதலாவது சந்தர்ப்பம். சில பேர் அடிச்ச பற்றி அவங்க அடிச்சாரு எனக்கு தலையச்சது ஒன்றும் தெரியாமல் போச்சு. அப்படி அங்கே நடந்து போக திருப்பி கட்டையால் வந்து கட்டையால் வந்தே நான் அடிக்கல. கட்டையால் நினைக்கிறேன். நாங்கள் வந்து சீட்டு போய் ஒன்றுமே செய்ய வன்முறையும் இல்லை ஒன்றும் இல்லை. அடிக்கிறது வந்து இறங்கினோன்னு அது நான் கிளைக்கிற மாதிரி கிளச்சி விழுந்து வந்து அடிச்சுட்டு வருகிறேன். முதல் வந்து ஓய்ச்சி கேட்டுட்டு சரி அது பிரச்சனை நீங்கள் செய்யுங்க சொல்லி போட்டு போடும். முதல் முன்னுக்கு ஒரு ஆள் வந்தவன் மோட பைக்கில் ஒரு ஆள் வந்தவன் எல்லாம் கதைச்சவன் என்ன உடனே ஃபோன் அடிச்சு நீங்கள் சொன்னீங்க இல்லை போலீஸ் வந்திருக்காங்க. அப்போ அவங்க இருந்து ஃபோன் அடித்து வேற சொல்லி அவர் சொன்னார் 50 மாதத்துக்கு இன்றைக்கு அடிப்பான், மெட்ட டீசல் வந்தால் தான் அடிப்பான், உங்களுடைய ஆக்களை குழப்ப வேண்டாம். ஓகே சார், நான் ஒன்றுமே குழப்ப
பெட்ரோல் மற்றும் டீசல் கப்பல்கள் எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. பெட்ரோல் மற்றும் டீசல் கப்பல்கள் எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளதா? தற்போது காணப்படும் எரிபொருள் நெருக்கடியை ஓரளவு முகாமைத்துவம் செய்ய முடியும் என அமைச்சரவை இணை பேச்சாளர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இன்று வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வியாழக்கிழமை பெட்ரோல் கப்பல் ஒன்றும் வெள்ளிக்கிழமை டீசல் கப்பல் ஒன்றும் நாட்டுக்கு வருகை தர உள்ளது. இந்த கப்பல்கள் வருகை தந்ததன் பின்னர் தற்போது காணப்படும் நெருக்கடி நிலைமையை ஓரளவு சீராக முகாமைத்துவம் செய்ய முடியும் எனினும் 100% நிலைமை சீராகும் என எம்மால் கூற முடியாது. காரணம், தற்போது எரிபொருளை பதுக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன. இவற்றை கட்டுப்படுத்துவதில் சில சிக்கல்கள் உள்ளன. இது தொடர்பிலும் அமைச்சரவையில் அவதானம் செலுத்தப்பட்டது. டீசல் மற்றும் பெட்ரோல் உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்திருப்பவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அமைச்சரவை இணை பேச்சாளர் மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.